என்னடா எல்லாம் முடிச்சாச்சா? நிறைய மார்க் வாங்க சரியா? இந்தாங்க அத்தை. இங்க வா ஈஸ்வரி. இந்தா நல்லபடியா பரீட்சை எழுதணும் சரியா? சரி பெரியம்மா, ரொம்ப ஆ. தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அத்தை, மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. ஈஸ்வரி, நான் வேணா பைக்ல டிராப் பண்ணவா? இல்ல மாமா, நான் சைக்கிள்ல தான் வந்திருக்கேன். நானே போய்க்கிறேன். சரிம்மா. வரேன் மாமா. சரி. வரேன்க்கா. பார்த்து பத்திரமாமா. நான் வரேன். ம். ம். ஆரம்பி ஆரம்பி. ஐயோ மோதிரத்தை காணோமே. ஐயோ அம்மா மோதிரத்தை காணோமா. அம்மா மோதிரத்தை காணோமா. ஐயோ மோதிரமா. டேய் எங்கடா வச்ச? தெரியலம்மா. இங்கதாம்மா எங்கேயோ வச்சேன். இங்க வச்சா எப்படிடா காண போகும்? தெரியலையேம்மா எங்க போச்சுன்னு. நல்லா யோசிச்சு பாரு. இங்கதான் வச்சியான்னு. வேற எங்கயாவது வச்சிருப்படா? அதாம்மா எங்கேயோ வச்சேன். மோதிரத்தை இங்கதான் வச்சியா? ஐயோ இங்கதான் சின்னமா நல்லா வச்சிருந்தேன். யோசனை பண்ணி பாருப்பா. இல்ல சின்னமா, இங்கதான் ஜன்னல் கிட்ட வச்சேன் சின்னமா. டேய் என்னடா சொல்ற? மோதிரத்தை காணோம்னு சொல்ற? இங்கதான் வச்சேன்னு தெரியுமா உனக்கு? ஆமாமா, பாண்டி சின்னமா போட்ட மோதிரம் காணோமா. ஏன்பா தங்கதுரை, இங்கதான் மோதிரத்தை வச்சேன்னா வேற எங்க போயிருக்கோம்? இத்தனை நாளா நம்ம வீட்டுக்கு வராத திருடன் இன்னைக்கு மட்டும் எங்க இருந்து வந்திருப்பான்? இவ்வளவு நேரம் எல்லாரும் இங்க தான் இருந்தோம். நம்ம ஈஸ்வரி மட்டும்தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா. நீ சந்தேகப்படுற மாதிரி வேற யாரும் இங்க வரலையா மாப்ள? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த அண்ணன் குட்டியோட மக ஈஸ்வரி தான் இந்த மோதிரத்தை எடுத்துக்கணும். தங்கதுரை, ஈஸ்வரி தான் இந்த காரியத்தை செஞ்சான்னு எப்படி உன்னா கூசாம சொல்ற? ஈஸ்வரி உன் தங்கச்சி தானே? அவ மேல இப்படி ஒரு பழிய போட உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? வீணா பழி போடுறதுதான் என் மகனுக்கு வேலையா? ஈஸ்வரி திருடி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ தான் திருடி இருப்பான்னு நான் சொல்றேன். டேய் தங்கதுரை, அந்த ஈஸ்வரி தான் உன் மோதிரத்தை திருடி இருப்பா. அவ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அவளை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவ தான் திருடி இருக்கான்னு இவங்களுக்கு எல்லாம் நிரூபிச்சு காட்டுறா. இதோ இப்பவே போய் அவளை புடிச்சிட்டு வந்து அவதான் மோதிரத்தை எடுத்தான்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டுறேன். போடா. வரேன். தங்கதுரை வேண்டாம். தங்கதுரை போக வேண்டாம், சொன்னா கேளு. நில்லு. அண்ணே, ஏன் இப்படி வந்து வழி மறைக்கிறீங்க? பாண்டிமா சின்னமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வந்துட்டு என் மோதிரத்தை திருடிட்டு வந்த உன்னை வழிமறிக்க என்ன பண்ணுவாங்க? அண்ணே, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்க மோதிரத்தை திருடுவேனா? என்னென்னமோ சொல்றீங்களே என்ன? நடிக்காத. உன் திருட்டு புத்தியில என்கிட்ட வேலைக்கு ஆகாது. எவ்வளவு துணிச்சல் இருந்தா எங்க வீட்லயே புந்து ஏன் மோதிரத்தையே திருடுவ? அண்ணே, நான் உங்க தங்கச்சின்னு. உங்க அப்பாவோட தம்பி மகன் நானு. உங்க ரத்தம் எனக்கு. திருட்டு புத்தியில சுட்டு போட்டாலும் வராதுன்னு. ஏன் இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறீங்க? ஏய், எதுவும் பேசாத. இப்ப என் கூட பேசாம வர்ற. அண்ணே, நான் எடுக்கலன்னு. என்ன நம்புங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். வந்து வண்டியில ஏறு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏய் ஈஸ்வரி, எக்ஸாம்க்கு டைம் ஆகுதுல்ல? இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அண்ணே என்ன வழி மறைச்சு நான் ஒரு மோதிரத்தை திருடிட்டேன்னு சொல்றாருக்கா. என்னடி சொல்ற? நீ மோதிரத்தை திருடினியா? அண்ணே, என்னண்ணா இது? என்ன இதுன்னா? நான் என்ன சொல்றது? ஈஸ்வரி பரீட்சை எழுத போறேன், பாண்டியம்மா சினிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்னு வீட்டுக்கு வந்தா. ஆள் இல்லாத நேரத்துல டேபிள்ல இருந்த என் மோதிரத்தை நிறுத்துங்கண்ணே. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா இந்நேரம் நான் நடந்துக்கிற முறையே வேறையா இருந்திருக்கும். என்ன பண்ணிருப்ப? செவலோட சேர்ந்து 4 ஆற விட்டுருப்பேன். என்ன திமிரா? திருட்டு தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என் தங்கச்சி மோதிரம் திருடி இருந்தா நான் வெக்கப்பட மாட்டேன். அவளை வெட்டி கூற போட்டிருப்பேன். மோதிரத்தை திருடி வாழ வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. வேணாண்ணே, நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அக்கா, எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுக்கா. ஈஸ்வரி நீ போ. நில்லு. நான் போக விட மாட்டேன். என் மோதிரத்தை திருடுனதை ஒத்துக்கிட்டோம், நான் விட்டுறேன். இங்க பாருங்க, என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? என் தங்கச்சி எக்ஸாம் எழுத போகணும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவளை போக விடுங்க. கையும் களவுமா பிடிப்பட்டவன் தங்கச்சி விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? நேரம் வீட்டுக்கு போறோம். உங்க அம்மா கிட்டே நியாயத்தை கேட்போம். மோதிரம் தங்கச்சி பேக்ல தான் இருக்கு. இங்க கூட இந்த பேக்கை திறந்து பார்க்க வேண்டாம். உங்க அம்மா முன்னாடியே திறந்து பாப்போம். பாப்போலாம். அக்கா, அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. நான் எக்ஸாம்க்கு போகணும். ஏய்,
உன் எக்ஸாம்லாம் இருக்கட்டும். இப்போ என் எக்ஸாம்ல முதல்ல பாஸ் பண்ணி பாப்போம். சரி, எங்க வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா முன்னாடி என் தங்கச்சி பேங்க திறந்து காமிப்பா. அதுல மோதிரம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களா? மோதிரம் இருந்தா நீங்க இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறீங்களா? சரி, வாங்க போலாம். போ, நீ வா. வா ஈஸ்வரி. என் புள்ள சங்கரி, ம் எப்ப பாரு செல்ல திருப்பலி வச்சு திருவிட்டே இருக்கியே, ஆ சரி பண்ணிடுவியா? வா. இல்லம்மா, நீ சரி பண்ணிடுவ. அன்னகுடி, ம் ஏங்க நீ உம்முன்னு இருக்க? இல்லங்க, ஈஸ்வரி இந்நேரம் அவங்க பெரியம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு பரீட்சை எழுத போயிருப்பாள்ல. ஒரே டென்ஷனா இருக்குங்க. என் பொண்ணு நல்லபடியா பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும். குருவாயூரப்பா, என் பொண்ணு நல்ல பரீட்சை எழுதணும். கவலைப்படாத அண்ணோ, நம்ம புள்ளைங்க எல்லாத்துலயும் வைரம் மாதிரி ஜொலிப்பாங்க. நாம நினைக்க முடியாத அளவுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து குவிப்பாங்க. ஈஸ்வரி, என்னமாச்சு? எக்ஸாம் எழுத போனா ஏன் எழுதிட்டு வர? என்னமாச்சு? தங்கதுரை அண்ணன் ஈஸ்வரி மோதிரத்தை திருடிட்டான்னு இவன் மேல பழி போட்டுட்டாருமா. பழியில சித்தப்பா இது. என் மோதிரத்தை ஈஸ்வரி திருடினது நிஜம். வேணும்னா அவன் ஸ்கூல் பேக்கை நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ன தங்கதுரை, பரீட்சை எழுத போன புள்ள மேல என்னென்னமோ சொல்ற? தம்பி, என் புள்ள மேல அபாண்டமா திருட்டு பழியெல்லாம் சொல்லாத. நான் அந்த மாதிரி எல்லாம் என் பொண்ணுங்களை வளர்க்கல. அம்மா, நானும் அதேதாம்மா சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் இவ போயிட்டு இருக்கும்போது வழிமறிச்சு உன் தங்கச்சி மோதிரத்தை திருடிட்டான்னு தகராறு பண்ணிட்டு இருந்தாருமா. கெஞ்சி பார்த்தேன், கதறியும் பார்த்தேன். என் பேச்ச கேட்கவே இல்ல. கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டாரு. என்னப்பா தங்கதுரை, என்ன இதெல்லாம்? உன் தங்கச்சி பரீட்சை எழுதுறத நீயே தடுக்கலாமா? என்ன சித்தப்பா நீங்க கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்க? காணாம போனது ஏன் மோதிரம், அதுவும் பாண்டியம்மா சின்னமா வாங்கி கொடுத்தது. வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்தவ அப்படி இந்த மோதிரத்தை பேக்ல தூக்கி போட்டு வந்துட்டான். கேட்டா நான் அதை எடுக்கவே இல்லைன்னு சாதிக்கிறா. ஒரு வார்த்தை, அண்ணே இதை நான் தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே விட்டுருக்க போறேன். நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஆனா அதை அவ எடுக்கவே இல்லைன்னு அடம் பிடிக்கிறா, சாதிக்கிறா, சத்தியம் பண்றா. அதான் உங்க முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினேன். எனக்கு மோதிரம்லாம் ஒண்ணு பெருசுல சித்தப்பா. இவன் இந்த மோதிரத்தை திருடி தவறான வழியில எதுவும் போயிடக்கூடாதுன்னு தான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. முதல்ல நீங்க ஈஸ்வரி பேக்கை செக் பண்ணுங்க. தம்பி, நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. என் பிள்ளைய திருடின்னு சொன்னது இல்லாம அவ பேக்கை திறந்து செக் பண்ணுங்கன்னு வேற சொல்ற. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இதெல்லாம். அதுக்கு நான் என்ன பண்றது? எங்க வம்சத்திலயோ இல்ல முத்துப்பாண்டி சித்தப்பா வம்சத்திலயோ யாரும் அப்படி கிடையாது. உங்க வம்சத்துல தான் யாரோ அப்படி இருந்திருக்காங்க. அதான் உங்க பொண்ணு இப்படி திருடி இருக்கா. தம்பி, நீ ரொம்ப அதிகமா பேசுறப்பா. என் பொண்ணு அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. எங்க வம்சத்திலயும் யாருக்கும் திருடுற பழக்கம்லாம் கிடையாது. இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஏன் பேக்கை திறந்து பார்க்க வேண்டியதானே? ஏன் பேக்கை திறந்து உங்க குட்டி வெளிப்பட்டுருமேன்னு பயப்படுறீங்களா? போதும், நிறுத்து. உனக்கு என்ன இப்போ இந்த பேக்கை செக் பண்ணணும் அவ்வளவுதானே? செக் பண்றேன். அப்படியே நீ சொன்ன மாதிரி அந்த மோதிரம் இந்த பேக்ல இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே இங்கேயே நாண்டுகிட்டு செத்துருவேன். அம்மா, அன்னகுடி, என்ன பேசுற நீ? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? பின்ன என்னங்க நம்ம பசங்களை இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமாமா? நீங்க சும்மா இருங்கம்மா. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் பயந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா. நான் கிளம்புறேன். இவர் பஞ்சாயத்தை நீங்க முடிங்க. ஈஸ்வரிக்கு எக்ஸாம் இருமா. ஏன் உன் தங்கச்சியை தப்பிக்க வைக்கிறதுலயே குறியா இருக்க? எவ்வளவு நேரம் ஆனாலும் உன் தங்கச்சி நான் பரிசு எழுத வைக்கிறேன். என்ன உன் தங்கச்சி மாட்டிக்கொண்டு பயமா இருக்கோ? தங்கதுரை, முதல்ல புள்ள பரீட்சை எழுதட்டும். இந்த மாதிரி உனக்கு 10 மோதிரம் வாங்கி தரேன். எனக்கு அந்த மாதிரி மோதிரம்லாம் தேவையே இல்ல. எனக்கு ஏன் பாண்டி சின்னமா போட்ட மோதிரம் தான் வேணும். என்ன சித்தப்பா இப்படி ஒரு திருட்டு பொண்ணை பெத்து வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்துப்பா. குடி பேக். இப்பவே செக் பண்ணி சொல்றேன். பாத்துக்கோ. அந்த பேக் கொடுங்க. ஒருவேளை நம்ம சதி திட்டம் தெரிஞ்சு வேற எங்கேயும் ஒளிச்சு வச்சிருப்பாளோ?
என்னென்ன சொல்றீங்க? அடுத்த பழிய எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் இதே கெட்ட புத்தி தானே? ஏய் சங்கரி, ஏ தங்கதுரை, ஏன் கோவப்படுற? என் பொண்ணு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? இங்க பார், நல்ல விஷயம் பேசுறதா இருந்தா என் வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். நீ வரலாம் போகலாம். ஆனா இந்த மாதிரி சர்ச்சை பண்றதா இருந்தா அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். தங்கதுரை, நீ தெரிஞ்சு செய்யறியோ தெரியாம செய்யறியோ, நீ செய்யற ஒவ்வொரு செயலும் என் பசங்களோட மனசுல ஆழமா விரோத மனப்பான்மையை வளர்க்குது. பசங்க மனசுல அது முத்திரக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். முத்திருச்சுனா அப்புறம் என்னால கூட என் பசங்களை தடுக்க முடியாது. வீட்டுல நகையை காணோன்னு தெரிஞ்ச உடனே என்னைக்கும் வராத ஈஸ்வரி வந்ததுதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சதாடா? அப்படி சந்தேகமா இருந்தா எனக்கு இல்ல நீ போன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நான் வீட்டுல இருக்கும் போது ஏன் எதிரிலேயே சோதனை போடுறதுக்கு உன் அம்மா சொல்லி அனுப்புனானா? இல்ல நீயாவே ஈஸ்வரி தான் எடுத்துட்டு முடிவு பண்ணிட்டியா? ஆஹா, எனக்கு நீ வந்த வேகமும் தேடின விதத்தையும் பார்த்தா உண்மையிலேயே எனக்கு சந்தேகம் உருவாகுது. நீயும் ஆத்தாவுமே அவ பேக்ல மோதிரத்தை போட்டுட்டு கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி இருந்தது நீ வந்து தேடின விதம். ஒருவேளை மோதிரம் கிடைச்சிருந்தனா கூட என் பொண்ணை நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நானும் அன்னக்குடியும் என் பசங்களை அப்படி வளர்க்கல. நீ என் வீட்டுக்கு வந்து என் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நகரட்டி ஏதாவது காணாம போய் இந்த மாதிரி என் பசங்க உன் மேல பழி சொல்லிருந்தாங்கன்னா நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். அப்படி பழி சொன்ன என் பசங்களோட கைய காலம் ஒடிச்சிருப்பேன். பார், என் பசங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீ ஈஸ்வரிய சோதனை போடுறதோ என்ன சோதனை போடுறதோ ஒண்ணுதான். நீ போகலாம். இல்ல சித்தப்பா, நான் என்ன சொல்ல போடா வெளிய. அப்பா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா. நான் பேக வெளியில வச்சுட்டு பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதாப்பா போனேன். அதுதான் நான் செஞ்சது. ஆனா தங்கதுரை அண்ணன் ஏன் என் மேல பழி சொல்லுதுன்னே தெரியலப்பா. சரிம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம். எதையும் மனசுல வச்சுக்காம நல்லபடியா போய் நீ பரீட்சை எழுதணும். என்ன? அப்பா 5 நிமிஷம் தான் பாருக்கு. ஈஸ்வரி, அதுக்குள்ள உன் எக்ஸாம் ஹால்ல உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல நீ வா. வா. கவலைப்படாத. ரங்கா, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ. அன்னக்குடி மக ஈஸ்வரி ஸ்கூலுக்கு பரீட்சை எழுத வந்துட்டு இருக்கா. நீ வழக்கமா 10:30 மணிக்கு தானே கேட்ட சாத்துவ? இப்ப மணி 10:28 ஆச்சு. இப்பவே நீ கேட்ட சாத்திர. அன்னக்குடி மக ஈஸ்வரி இன்னைக்கு பரீட்சை எழுதவே கூடாது. போ, சீக்கிரமா போய் கேட்ட சாத்து. கொஞ்சம் வேகமா போக்கா. நீ ஒண்ணும் கவலைப்படாத ஈஸ்வரி. இன்னும் 3 மினிட்ஸ் டைம் இருக்கு. அதுக்குள்ள உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறேன். நீ சாமியை வேண்டிக்கோ. அண்ணோ, அன்னக்குடி. ஏங்க, அவ கரெக்ட் டைமுக்கு போயிருப்பாள்ல. இந்நேரம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாள்ல. அண்ணோ, சின்ன பொண்ணை கூட்டு போனது யாரு? மனோகரி. அதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு எக்ஸாம் ஹால்ல உட்கார வச்சிருப்பா. கவலையே படாத. என்னமோ போங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏய் சங்கரி, சும்மா போனை நோண்டிக்கிட்டு முதல்ல மனோகரிக்கு ஒரு போனை போடு. மா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் அக்கா கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருப்பா. ஏதாவது ப்ராப்ளம்னா அக்கா என்ன ஃபோன் பண்ணிருப்பால. தானே? இதோ அக்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். மனோகரி, ஈஸ்வரி சரியான நேரத்துக்கு ஹாலுக்கு போயிட்டாளா? எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாளா? ஜஸ்ட் 1 செகண்ட் நம்ம டைம் டிஃபரன்ஸ். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள அவளை பெர்ஃபெக்ட் டைம்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன். இந்நேரம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. குருவாயிரப்பா, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. மனோகரி,
ஈஸ்வரி நல்ல பரீட்சை எழுதிடுவாள்ல. ஐயோ ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ நல்லபடியா எக்ஸாம் எழுதிடுவா. இந்த தங்கத்தோரனை காலையிலே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து எல்லாரையும் தேவையில்லாம டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சு. மூத்தவனா போயிட்டான், இல்லன்னா அவன் மூக்குல ஒரு நங்குன. ஏய், ஊரா விட்டு செல்லுமா. அம்மா இங்க பாருங்க மோதிரம். இந்த மோதிரத்தை தேடிதான் காலையில தங்குதரம் வந்து சண்டை போட்டுட்டு போனான். இது இது எப்படி இங்க வந்துச்சு? அப்போ தங்கதுரை சொன்ன மாதிரி இந்த மோதிரம் ஈஸ்வரி பேக்ல தான் இருந்திருக்கு. பேக்ல இருந்து மோதிரம் இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு புக்கா எடுத்து செக் பண்ணோம்ல, அப்போ இதை தவறி கீழே விழுந்திருக்கு. நாம யாரும் இதை கவனிக்கல. அப்படின்னா இது எப்படிங்க நம்ம ஈஸ்வரி பேக்குக்கு வந்துச்சு? ஈஸ்வரி பேக்ல இருந்தது இருக்கட்டுமா, ஆனா தங்கதோரனை வந்து கரெக்டா ஈஸ்வரி பேக்ல தான் இருக்குன்னு எப்படி சொன்னாரு? தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. ஒரு குழப்பமும் இல்லம்மா, ரொம்ப தெளிவா இருக்கு. ஈஸ்வரி பேக வெளியில வச்சுட்டு பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வீட்டுக்குள்ள போனால, ஆமா, வெளியில இருந்த ஈஸ்வரி பேக்ல தங்கதுரை அண்ணனோட மோதிரத்தை நம்ம ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு யாரோ போட்டிருக்காங்க. அது சரி, நம்ம ஈஸ்வரி மேல குறிப்பிட்டு எதுக்கு பழி போடணும்? சிம்பிள்மா, சீம்பால் தான் காரணம். சீம்பாலா? என்னடே சொல்ற? அதாம்மா, அன்னைக்கு நாகலட்சுமி பெரியம்மா இங்க வந்து சீம்பால கையில கொடுக்காம தரையில வச்சு தள்ளி விட்டாங்கல்ல, அப்ப ஈஸ்வரி கூட எதிர்த்து கேட்டு சண்டை போட்டால, திரும்பவும் நான் சொன்னேன் கையில எடுத்து கொடுங்கன்னு. ஆமா, இது அவமானமா எடுத்துக்கிட்ட நாகலட்சுமி பெரியம்மா இத தங்கதுரை அண்ணன் கிட்ட சொல்லிருக்கணும். இதனால கோவமான தங்கதுரை அண்ணன் ஈஸ்வரிய பழி வாங்கறதுக்காக கையில இருந்த மோதிரத்தை கழட்டி இவ பேக்குள்ள போட்டிருக்கணும். கோட்டை கழிச்சு பார்த்தா ஈஸ்வரிய எக்ஸாம் எழுத விடாம தடுத்திருக்காங்கன்னு தோணுது. அம்மா இத சும்மா விடக்கூடாதுமா, இத கண்டிப்பா பெரியம்மா கிட்ட சொல்லணும். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாமா, நானும் இதை சும்மா விடுறதா இல்லை. நிச்சயமா இதை பாண்டியம்மா கிட்ட சொல்லணும், நியாயம் கேட்கணும். பாண்டியம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா விட மாட்டா. என்ன, ஒருத்தங்க மேல எந்த பழி வேணாலும் போடலாங்க, ஆனா திருட்டு பழி மட்டும் போடவே கூடாது. அதுலயும் நம்ம பொண்ணு மேல ஏங்க போடணும்? ஏன் நம்ம குடும்பத்து மேல உங்க அண்ணன் குடும்பத்துக்கு இவ்வளவு வன்மம்? தொட்டு தாலி கட்டின புருஷன் கூட பொண்டாட்டியும் பெத்த அப்பம் கூட பிள்ளைங்களும் சேர்ந்து இருக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? நாம அவங்க சொத்தை பங்கு போட வந்துட்டோம்னு நினைச்சிட்டாங்களா என்ன? அந்த சொத்தை நமக்கு வேணாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. பாவம் என் பொண்ணுங்க. ஐயோ அம்மா, ஏமா அழற? இங்க பாருங்க, பழைய போட்டவங்க சந்தோஷமா இருக்காங்க. வீணா பழைய சுமந்துக்கிட்டு நாம ஏமா அழணும்? இங்க பாருங்க, இனிமே நீங்க அழவே கூடாது. நாங்க சின்ன புள்ளையா விவரம் தெரியாம இருந்தப்போ நீங்க அழுதீங்க, அப்ப எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நாங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டோம்ல, இனிமே நீங்க அழவே கூடாது. எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்பா நீங்க வாங்க, போய் பெரியம்மா கிட்ட என்னன்னு கேட்போம். வேணாம் மனோகரி, நீங்கெல்லாம் போனா பேசி பெரிய பிரச்சனை ஆயிடும். நானும் அப்பாவும் போய் பார்த்து பேசிட்டு வரோம். வாங்க. அம்மா சொல்றதும் கரெக்ட் தான், நாங்க போயிட்டு வரோம். வா. சரிப்பா. பாண்டியம்மா, பாண்டியம்மா, எல்லாரும் வெளியே வாங்க. பாண்டியம்மா.